Hi friends, good morning. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரொம்ப நாள் வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபேம் பஸார்னு ஒரு பேஜில் வந்துட்டு February 19 நான் ஒரு சாரீ ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது எந்த சாரீ என்னன்றதை சொல்கிறேன். காஞ்சி பட்டு சாரி. சோ இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னன்னா கோல்ட் அண்ட் சில்வர் சரிகை காம்பினேஷன்ல ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் கலெக்ஷன். இது ஒரு லைட் பாக்கு கலர் காம்பினேஷன் சொல்லலாம். காஃபி பிரவுன் அண்ட் பாக்கு கலர் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலர் ஷேடு. ஸோ ரொம்ப ஆக்சுவலாங்க இப்போ நான் பிக்சர் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாரீ தாங்க நான் ஆர்டர் போட்டது. பட் எனக்கு வந்து ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை விட வந்துட்டு ரொம்ப ஒரு காஃபி கலரில் வந்துட்டு எனக்கு சாரீ அனுப்பிச்சிருந்தாங்க. டோட்டலாக கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்துட்டு கீதா கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி எனக்கு இந்த சாரீ மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் சொன்னது பாக்கு கலர் காம்பினேஷன் அந்த கலர் தான் நான் வந்துட்டு லைக் பண்ணிட்டு கேட்டேன். பட் எனக்கு நீங்கள் மாற்றி அனுப்பியிருக்கீங்க, எனக்கு ரிட்டன் போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் வந்துட்டு ஓகேன்னு சொன்னாங்க. நான் ரிட்டன் போட்டு விட்டுட்டேன். அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. ரிட்டன் வந்து நான் போட்டு விட்டுட்டேன். அவங்க அட்ரஸ் அனுப்பாமல் எப்படிங்க எனக்கு அவங்க அட்ரஸ் தெரியும்? நான் எப்படி பார்சல் அனுப்ப முடியும்? அவங்க சொன்னங்காட்டி தான் நான் வந்துட்டு அட்ரஸ் அவங்க அனுப்பிச்சி விட்டங்காட்டி தான் நான் வந்துட்டு ரிட்டன் போட்டு விட்டுட்டேன். ஒரு லைட்டு மெரூன் கலரில் ஒரு சாரீ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோன் வந்து எனக்கு உடஞ்சி போச்சுங்க ஆக்சுவலாக. அதனால மொபைல் வந்து மாற்றிட்டேன் நான். ஸோ மாற்றினதுனால அவங்க அனுப்பிச்ச ரியல் சாரியோட பிக் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல என்னால். பட் அதனுடைய ப்ரூஃப் அனுப்புகிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இதுதாங்க February 5 நான் அந்த சாரீ ஆர்டர் போட்டதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ 1799 rupees. இப்போ என்னங்கன்னா அந்த சாரீ வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு நான் வந்துட்டு சொன்னோன்னே அவங்களும் ஓகேன்ட்டாங்க. சரின்ட்டு நான் அப்போ மதுரை எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க இன்பிட்வீனில். நான் இப்போ இந்த February மந்த்து தான் வந்துட்டு மதுரை எக்ஸ்போ நான் ஆர்டர் போட்டேன். February 5 ஆர்டர் போட்டேன். மறு வீக் வந்து இவங்க மதுரை எக்ஸ்போலாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் அந்த சாரீ வந்து இந்த சாரீ உடுத்திட்டு வந்தாங்க. அப்போதான் வந்து இந்த சாரீ உடுத்திட்டு வந்தாங்க. இந்த சாரீக்கு நான் என்ன சொன்னேன், அந்த சாரீக்கு பதிலாக எனக்கு இந்த லாவெண்டர் கலர் சாரீ அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தேங்க. இங்கே பாருங்க, இது வந்து அவங்களுடைய நம்பர் பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்களுடைய பர்சனல் நம்பருங்க, ஜிபே நம்பரு அண்டு பர்சனல் நம்பர். இதில் நம்பர் வந்து ஷோ ஆகுதா என்னன்றது தெரியல. தெரியுது பாருங்கள், 7299. இந்த நம்பருக்கு வந்துட்டு March 19 வந்து ஃபோன் வந்து உடஞ்சி நான் மாற்றிட்டாங்க. அப்போ வந்து நான் இது மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், ஒரு சாரீ வந்துட்டு கலர் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்க, அதனால் எனக்கு வந்துட்டு இந்த சாரீ ரிட்டன் போட சொன்னோம்மா, எனக்கு வந்துட்டு இந்த சாரீ அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி நான் அதுக்கு பதிலாக இந்த சாரீ அனுப்பிச்சிடுங்க. ஒரு வீக்காக உங்கள் மெசேஜ் கேட்டுகிட்டே இருக்கிறேன். இன்னொரு நம்பர் அது வந்து என்கொயரி நம்பருன்னு கொடுத்துருந்தாங்க, அது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆச்சுமா, எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. அந்த என்கொயரி நம்பரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்களேன். எனக்கு செக் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் நான். பாருங்கள், இந்த நம்பருக்கு ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு என்கொயரி நம்பர். ஆக்சுவலாக இது வந்து என்கொயரி நம்பருங்க. இந்த நம்பருக்கு வந்துட்டு நான் மெசேஜ் போடுறேன், இந்த சாரீ அனுப்பிச்சிட்டிங்களாம்மா, அனுப்ப சொன்னேன்னே இன்னும் ரிசீவ் ஆகலையேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், அந்த கஸ்டமர் செக் பண்ணுறேன்னு சொல்லிச்சா 19 இந்த பாருங்க. நீங்க ஆர்டர் பண்ண சாரி தானே மேம் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நான் சொன்ன டீட்டெயிலே புரியல அந்த பொண்ணுக்கு. அகெயின் வந்துட்டு நான் கேட்குறேன், சொல்கிறேங்க பாருங்க. ஆக்சுவலாக நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ இந்த இப்போ நான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் இல்லைங்களா, லாவெண்டர் கலரு, அதுலேயே வந்து டார்க் மெரூன் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, அதாவது டார்க் மெரூன்னா அவங்க சொன்னது பாக்கு வித் மெரூன் கலர்னு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ரிசீவ் ஆனது வந்துட்டு வேற கலர் ரிசீவ் ஆயிருந்தது. ரொம்ப வந்து மைல்டு ப்ரௌன் கலர்ல வந்திருந்தது. அதனால நான் உங்க கீதா கார்த்திக் மேம் கிட்ட பேசினவும் அவங்க சரிம்மா ரிட்டர்ன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் அனுப்புனாங்க. நான் ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டேன். அந்த பார்சல் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். இப்ப அந்த அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த லாவெண்டர் கலர் சாரியா அனுப்புங்கன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது சொன்னது புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியலையேம்மா. உங்களுக்கு எவ்வளவு நாளா வெயிட் பண்றது ஒரு சாரிக்கு சொல்லுங்க.
இங்கே பாருங்க அதுக்கு என்ன பதில் சொல்லி ஓகே மேம், இந்த சேம் கலர் இப்போ இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அனுப்புறேன்னு சொல்லி மார்ச் 19 இந்த பொண்ணு சொல்லிச்சுமா. மார்ச் 19 வெயிட் இந்த அட்ரஸாக அனுப்பிச்சிட்டேன். இந்த அட்ரஸ் தாங்க ஷாமிகா ட்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். என்னோட மெசேஜில் இந்த பொம்பளைங்க படிக்கவே இல்லை, அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுங்க வந்து படிக்கவே இல்லை. மார்ச் 24 கேட்குறேன். இங்கே பாருங்க 19 சாரி அனுப்பிட்டீங்களாப்பா? எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலடா, எனக்கு கொஞ்சம் ட்ராக்கிங் அனுப்புங்கம்மா. ட்ராக்கிங் அனுப்புங்கன்னு கேட்குறேன் நான். சாரீஸ் எப்பயுமே 1 or 2 daysல எனக்கு டெலிவரி ஆயிடும். கிட்டத்தட்ட 1 week ஆக போகுது, எனக்கு இன்னும் சாரி ரிசீவ் ஆகலப்பா. கொஞ்சம் செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. யாரும் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியலம்மா, எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிட்டு சாரி அனுப்புங்க கண்ணா. ட்ராக்கிங் அனுப்புறேன் மேம், மார்னிங் செக் பண்ணிட்டு உங்களுக்கு. இந்த பாருங்க மார்ச் 26 சொன்னாங்க ட்ராக்கிங் அனுப்புறேன்னு. அனுப்பவே இல்லைங்க. நான் மறுபடியும் ஏப்ரல் 3 கேட்குறேன், இது மாதிரி அனுப்பிச்சு தொலைஞ்சிட்டீங்களா இல்லையான்னு. இங்கே பாரு அதுக்கு என்ன பதில் பாரு. நான் ட்ராக்கிங் அனுப்புறேன் மேம். இதே தாங்க சொல்லுதுங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுங்க, இதே தான் சொல்லுதுங்க ட்ராக்கிங் அனுப்புறேன்னு. சாரி அனுப்பவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கால் பண்ணி இங்கே பாருங்க நான் அந்த ஆக்சுவலாங்க இது மாதிரி அந்த என்கொயரி நம்பரில் வந்துட்டு மார்ச் 19 சாரி அனுப்புங்க அனுப்பிட்டீங்கன்னா ட்ராக்கிங் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு இன்னைக்கு அனுப்புறேன், நாளைக்கு அனுப்புறேன்னு அப்படியே போயிடுச்சுங்க. ஏப்ரல் 4 வரைக்கும் போயிடுச்சு. அவங்க சாரியா அனுப்ப கிடையாது. அட் த சேம் டைம் அவங்களுடைய ஓனர் நம்பருக்கு கால் பண்ணேன் நான், கீதா கார்த்தி அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க வந்துட்டு என்னுடைய டீம் வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மேம், வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு பேசி இந்த விஷயத்த ஷார்ட் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு முடிச்சிருச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் எனக்கு ட்ராக்கிங் கொடுங்கம்மா, நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா பார்சல் எங்காச்சும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நீங்க ட்ராக்கிங் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணி நான் வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அம்மா சொல்கிறாங்க, யார் அந்த ஃபேம் பஜார் ஓனர் கீதா கார்த்தி சொல்கிறாங்க, உங்கள் சாரீ வந்துட்டு ஆல்ரெடி டெலிவரி ஆகி, அதாவது டெஸ்பேட்ச் பண்ணிட்டோம், உங்களை அட்ரஸ் வந்து ஃபோன் அட்டன் பண்ணாதனால பார்சல் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு. இது பிரியா ஆர்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க இந்த சாரியை. எந்த அட்ரஸுக்கு நான் கொடுத்த அட்ரஸ்க்கு என்னோட சாரியை அனுப்பலைங்க அவங்க, ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு. இங்கே பாருங்க இதை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் கொடுத்தது ஷாமிகா ட்ரெண்ட்ஸோட அட்ரஸ். இங்கே பாருங்க இது எனக்கு சரியாகவும் தெரியல பார்சல், பட் ஆனால் நல்லா தெரியுது இது வந்து நான் கொடுத்த அட்ரஸ் கிடையாது. ஓகேங்களா, இது நான் கொடுத்த அட்ரஸே கிடையாது, வேற யாரோ அட்ரஸுக்கு அவங்க ஸ்டாஃப் வந்து மாற்றி அனுப்பிட்டாங்க. இங்கே பாருங்க நான் சொல்கிறேன், பிரியா ஆர்னு போட்டிருக்குமா பார்சலில், நான் கொடுத்த அட்ரஸ் வந்துட்டு கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 4 சொன்ன உடனே அவங்க ஏப்ரல் 4 அப்போதாங்க அந்த சாரியே வந்துட்டு டெஸ்பாச் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்துட்டு இது மாதிரி அந்த இதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன் பாருங்க, நான் எந்த அட்ரஸ் வந்து அனுப்பியிருக்கிறேன் உங்கள் ஸ்டாஃபுக்கு, அவங்க ஏதோ அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மார்ச் 19 பிஃபோரே ஆர்டர் போட்டோம்மா, அப்பயே இந்த அட்ரஸ் தான் கொடுத்தேன், உங்கள் ஸ்டாஃப் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க வருங்க இப்போ கொடுத்துருக்கீங்களா அந்த அட்ரஸ்க்கு தான் மேம் அனுப்பிச்சிருக்கோம், பிரியா அட்ரஸ்க்கு இப்போ அனுப்பல. பிரியா அட்ரஸ்க்கு இப்போ அனுப்பலை, பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த பிரியா ஆர்னு அட்ரஸ், அது யாருன்னே தெரில, வேற ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்டு பார்சல் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிருச்சுங்க. அது வந்துட்டு இதை நான் ஆர்டர் போடலைன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. உடனே அதை மாற்றிட்டாங்க என்கிட்ட, இது மாதிரி வந்து பார்சல் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனால தான் வந்துட்டு இதாகிட்டு அப்படின்னு. அட்ரஸ் மாற்றி மாற்றி அனுப்ப மாட்டாங்க மேம், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு டைமும். இது எவ்ரி டைம் போகிறதுக்கும் வர்றதுக்கும் கொரியர் சார்ஜஸ் ஒவ்வொரு டைமும் எனக்கு லாஸ்ட் மேம். இது எல்லாமே 802 முடிகிற நம்பர்ல இருந்து ஒவ்வொரு தடவையும் ஷிப் ஆனதும் உங்களுக்கு ட்ராக்கிங் எஸ்எம்எஸ் வருது. நீங்க பாருங்க 802 எண்டிங்ல இருந்து வரும், அது ஒரு ஆட்டோ பாட் நம்பர், ஆட்டோமேட்டிக்கா எஸ்எம்எஸ் வரும். அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஆட்டோமேட்டிக்கு இதுக்கு வந்துட்டு எஸ்எம்எஸ் வரும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மெசேஜும் வர, ஆக்சுவலாக நான் கொடுத்தது வந்து என்னுடைய டெய்லர் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப போராடி ரொம்ப சண்டை போட்டதுக்கு அப்புறமா தாங்க எனக்கு வந்துட்டு சாரியே வேண்டாம், எனக்கு அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பரு, நீங்கள் வந்துட்டு இது பண்ணிடுங்க, ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டதுக்கு அப்புறமா
ட்ராக்கிங் கொடுக்குறாங்க. ட்ராக்கிங் கொடுத்துட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ரிசீவ் ஆயிருச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி இது பண்ணுறாங்க. இந்த அம்மா உடனே என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நான் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அமௌண்ட் இது என்ன பண்ணிட்டாங்க, என்னைய பிளாக் பண்ணிட்டாங்க. உடனே நீங்கள் எனக்கு பர்சனலாக வந்துட்டு மெசேஜ் போடாதீங்க, இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க. பர்சனலாக வந்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் போடாதீங்க, என்கொயரி நம்பர் இருக்கும் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி. என்கொயரி நம்பர் போட்டால் அது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அங்கே இருக்க ஸ்டாஃப் என்ன சொல்கிறா, பார்சல் அனுப்பிச்சாச்சு, ட்ராக்கிங் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் பேசிட்டே இருக்கிறேன், பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. அப்படியே லைவ்ல நின்றுக்கிட்டு இந்த சாரி வந்துட்டு இவ்வளோ இதாகும் தங்கும் பட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, சாரி விற்கிறாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் வைங்க, பட் கஸ்டமர் இல்லாமல் நீங்கள் கிடையாது. ஓகேங்களா, கஸ்டமருக்கு உங்கள் ஸ்டாஃபை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்டிவாக பேச சொல்லுங்கள், மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்கள். அந்த பொண்ணு அங்கே இருக்க பொண்ணு ஒரு மாதிரி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க, என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி. இதுங்கிட்ட நான் எப்பயுமே இந்த மாதிரி ஆர்டரே போட மாட்டாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக இது எனக்கு கிடையாது, என்னுடைய கஸ்டமருக்கு. ஓகேங்களா, எல்லா பக்கம் வந்து 2199 அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து 1799 வித்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு நான் என்கொயரி பண்ணேன், எனக்கு ஒரிஜினல் பிக் அனுப்பிச்சாங்க. ஒரிஜினல் பிக் அனுப்பிச்ச உடனே தான் நான் சரின்னு ஓகே பண்ணி நான் ஆர்டர் போட்டேன். February 5ஆம் தேதி ஆர்டர் போட்டது, ஏப்ரல் 7ஆம் தேதி தாங்க டெலிவரி ஆச்சு. என்னதான் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இருக்காங்க, நீங்க மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, மில்லியன் கணக்குல கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நீங்க அங்க எக்ஸ்போ போடுறீங்க, இங்க அதெல்லாம் உங்களுடைய பிசினஸ் ட்ரிக், நான் அதை பத்தியெல்லாம் எதுவும் சொல்லல. பட் ஆன்லைன்ல கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஜிபே நம்பர் கொடுத்து அதுல அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க. இந்த ஸ்டாஃப் பேசுறது வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப நம்ம எங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் முறையிடுறது? ஒழுங்கா உங்களால ஃபாலோ பண்ணி ஒழுங்கா அனுப்ப முடிஞ்சுன்னா அனுப்புங்க, இல்லைன்னா ஆர்டர் எடுக்க முடியலன்னா எடுக்காதீங்க. வேற அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, வேற அட்ரஸ்க்கு இவங்க அனுப்பிச்சு விட்டுட்டு என் அட்ரஸ்க்கு தான் அனுப்புனேன், உங்க கஸ்டமர் வந்துட்டு போன் எடுக்கல, அதனாலதான் பார்சல் ரிட்டர்ன் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த கொரியர் கவரையும் அவங்க அனுப்புறாங்க, தப்பான அட்ரஸ்க்கு அவங்களே அனுப்பிச்சு விட்டுட்டு உங்க கஸ்டமர் தான் இது ஃபோன் நம்பர் அட்டன் பண்ணல, அதனால பார்சல் ரிட்டர்ன் ஆயிருச்சு, எங்களுக்கு கொரியர் சார்ஜே 100 போகுது. நானா ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்க ஸ்டாஃபை தான் நீங்க கேட்கணும். உங்க ஸ்டாஃப் கிட்ட ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. கொடுத்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புறாங்கன்னா நான் கொடுத்த அட்ரஸ் வேற, இதுங்க அனுப்புன அட்ரஸ் வேற. நான் வித் ப்ரூஃபோட சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்றேங்க. அப்ப கூட நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு தான் நாங்க அனுப்பணும், உங்க கஸ்டமர் மறுபடியும் அதையே சொல்றாங்க. நீங்க எந்த கொரியர்ல அனுப்புனமா ட்ராக்கிங் நம்பராவது அனுப்பு, நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன்னா அது கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, உங்க கஸ்டமர் போன் எடுக்கல, பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு. சரி, பார்சல் ரிட்டர்ன் நான் ட்ராக்கிங் நம்பர் கூடனா கொடுக்கல, பார்சல் கவரை மட்டும் காமிக்குது அந்த அம்மா. அப்ப இதுல இருந்து தெரியல சீட் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு, சீட் பண்ணுதுங்களோ இல்ல பண்ணாம இருக்குதுங்களோ இல்ல மாத்தி அனுப்பிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்லைங்க, பண்ண தப்ப வந்து மறைக்குதுங்க இதுங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஏப்ரல் 4ஆம் தேதி தாங்க புக்கிங்கே போட்டிருக்கிறாங்க. ட்ராக்கிங் ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்பிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் கொரியருக்கு கால் பண்ணி கேட்கிறேன், சென்னை அரும்பாக்கம் பிரான்ச்சுக்கு இன்னைக்குதான் புக்கிங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னங்க ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த சாரி எல்லாம் வந்துட்டு ஒர்த்தபிளே கிடையாதுங்க. அந்த இதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு சாரி ஒர்த்தபிளே கிடையாது. மெட்டீரியல் ரொம்ப மோசமா இருக்கான். என் டெய்லர் கால் பண்ணி சொன்னாங்க. நான் சரி இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம நம்பி தானுங்க வாங்குறோம். ஆன்லைன்ல எத்தனையோ முறை அடிச்சுக்கிறாங்க, எத்தனையோ பேர் தலைப்பார அடிச்சுக்கிறாங்க, ஆன்லைன்ல வாங்காதீங்க ஆன்லைன்ல வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அதை பார்த்த உடனே பிடிச்சி போகுது சில கஸ்டமர்ஸுக்கு. நம்மளுக்கு நான் வந்து ஒரு ரீசெல்லிங்ன்றதுனால எனக்கு எங்கடா ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தானே நம்ம போய் இது பண்றோம், நம்பிக்கையா வாங்குறோம். இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேனுங்க, விளக்குல இருந்து சுடிதார் மெட்டீரியல்ல இருந்து சாரில இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே சர்வீஸ் இருந்ததுனாலதான் நான் வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணேன், இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேங்க. ஸோ எனக்கு தெரியும் எப்படின்றது. ஆனா இப்ப பண்ணது அந்த ஸ்டாஃப் ரொம்ப மோசங்க. ஃபேம் பஜார்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ரொம்ப 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 மோசம். ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. கால் பண்ணி கேட்டோன்னா, இருங்க மேம் டெஸ்பாச் டீமை கேட்டு சொல்றேன், இருங்க மேம் இது ட்ராக்கிங் டீமை கேட்டு. எத்தனை டீம் வச்சிருப்பாங்க? ஏன்னா ஒரு பெரிய ஒரு சரவணா ஸ்டோர் கடை வச்சிருக்கிறவனாட்ட இவன் உக்காந்துக்கிட்டு
நான் இந்த டீமை கேட்டு சொல்றேன், அந்த டீமை கேட்டு சொல்றேன். இருக்கிறது ஒரு குட்டி சோத்துக்குள்ள ஒரு ரூமு, அதுல 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு வேலை செய்யறீங்க. ஒழுங்கா வேலை செய்ய வேண்டாமா? ஓனருக்கு ஒழுங்கா வேலை செய்ய வேண்டாமா? ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாமா? கொடுக்குற அட்ரஸை கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணி அனுப்ப வேண்டாமா? இதுல ப்ரூஃபை வேற அனுப்புறீங்க, தப்பான ப்ரூஃபை. தயவுசெய்து மாத்திக்கோங்க. இது மாதிரி யாரையும் இது பண்ணாதீங்க, தலைவலிக்கு ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்யூங்க. சில பேர் வந்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க, இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லிட்டு. முழுசா கேட்டுட்டு பேசுங்க, டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூங்க.